நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின்குமார் அப்படின்ற பையனை அந்த பையன் லவ் பண்ண பொண்ணோட தம்பியே வெட்டி கொண்டிருக்கான். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ கொலை நடந்துட்டு இருக்கு. இதன் பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த சந்திரசேகரன் செல்வி தம்பதியோட பையன் தான் கவின்குமார். அப்பா ஒரு விவசாயி, அம்மா டீச்சராக இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேயே ரொம்ப நல்லா படிக்கிற பையனாக கவின்குமார் இருந்திருக்காரு. 10ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா 490 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு. யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா 30 வருடங்களாக ஊராட்சி மன்ற தலைவராகவும் 15 வருடங்களாக விவசாய சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு. ஒரு பொருளாதார செழிப்புள்ள குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பொண்ணு வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி இந்த தம்பதிகளுக்கு 2 குழந்தைங்க. சுர்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு 24 வயசு பையனும், கவின்குமார் லவ் பண்ண பொண்ணும் இருந்திருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே காவல்துறை அதிகாரியா இருக்காங்க. இவர் தூத்துக்குடி மாவட்டம், இவங்க திருநெல்வேலி. எப்படி லவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் போஸ்டிங்கில் இருந்திருக்காங்க. அப்போ பள்ளி பருவத்தில் 2 பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. அந்த பள்ளி பருவத்திலேயே 2 பேருக்கும் நல்ல நட்பு இருந்திருக்கு. அது காதலாகவும் மாறி இருக்கு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கேடிசி நகரில் இருக்க தனியார் சித்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கவின்குமார் சென்னையில் ஒரு ஐடியில் மாதம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில் இருக்காரு. அவர் அடிக்கடி லீவ் விடும்போது எல்லாமே இந்த பெண்ணை பார்க்கறதுக்காக திருநெல்வேலி அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அவங்க தாத்தாவுக்கு உடல்நலம் சரியில்லை அதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவரோட உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்கை வச்சு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. உள்ளே அவங்களுக்கு செக்கப் நடந்துட்டு இருக்கும்போது கவின்குமார் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தம்பியான சுர்ஜித் ஃபஸ்ட்டு கவின்குமார்கிட்ட பேச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இங்கே வச்சு பேசினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வண்டி எடுத்துகிட்டு பக்கத்து தெருவுக்கு போய் பேசியிருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இது மாதிரி எங்கள் அக்கா லவ் பண்ணுறதை விட்டுரு அப்படின்ற மாதிரி அந்த பையன் கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். அது கவின்குமார் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையோடு எடுத்துகிட்டு போயிருந்த பொருளை வச்சு அங்கே சரமாரியாக வெட்டி கொண்டிருக்காங்க. கவின்குமார் பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துலேயே உயிர் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்து ஒரு 45 நிமிஷங்கள்லேயே பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித் போயிட்டு சரண்டர் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த விதத்துலேயும் அந்த குடும்பத்தோட கம்மியாக இல்லை, பொருளாதார ரீதியாகவும் எங்கள் குடும்பம் நல்ல வசதியான குடும்பம் தான், சாதியை ஒரே காரணமாக காட்டி என் பையனை நான் இழந்திருக்கேன், இது எங்களுக்கு பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சைட்லேருந்து சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு தான் அவனை கால் பண்ணி வர சொல்லிச்சு, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எதுவுமே நடந்திருக்காது, அவங்க 2 பேர் மேலேயும் வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அந்த கவின்குமாரோட உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேர் மேலேயும் வழக்கு பதியணும், அவங்க 2 பேர்த்தையும் வேலையை விட்டு நீக்கணும், ஏன்னா அவங்க காவல்துறை அதிகாரியாக இருக்கனால அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பதவி நீக்கம் செய்யணும், அவங்க மேலே வழக்கு பதியணும் சொல்லிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவின்குமாரோட உடலை வாங்க மறுத்திருக்காங்க. இவங்க சாலை மறியலில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் சுர்ஜித் மேலேயும் அவங்க அப்பா அம்மா முக்கிய குற்றவாளியாக வச்சு 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிஞ்சிருக்காங்க. அவங்க ப்ளஸ் அங்கே கலெக்டர் இந்த கேஸ் வாங்கினா இந்த கேஸ் இப்போ நம்ம இந்த மாதிரி சம்பவம் ஆச்சு இல்லையா, கவர்மெண்ட் சைடில் எப்போவுமே ஒரு இனிஷியல் அமௌண்ட் நமக்கு தருவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் நமக்கு கலெக்டர் தரப்போ சேங்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு தாசில்தாரும் ஏசி நிதி வேண்டாம், நீதி வேண்டாம். அது நம்ம பண்ணிவிடுவோம். இது கவர்மெண்ட் 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். நீதி தேவையான நீதி அது பண்ணிடுவாங்களா? நீதி வேணும்,
இது வந்துட்டு நம்ம எப்பவுமே பண்ண நீதி வேணும், அவங்களை கைதும் பண்ணணும். உங்க நீதி எனக்கு வேண்டாம். நீதியான வாழல. அவங்க குடும்பத்தோட மேலான குடும்பம் சட்டப்படி வரணுமா? ஏன் இது நீதியும் அரசு வந்து அது மற்ற நான் வாங்கிக்கிறேன். உறுதியா வேண்டாம். இந்த கவர்மெண்ட் பணம் வேண்டாம். இல்ல மறுப்பேன். இல்ல வேண்டாம். எனக்கு நீதி வேணும், கைது வேணும். இதை நான் வாங்கவே மாட்டேன். நிறைவேற்ற இல்ல வேண்டாம். நான் வாங்கல. தலைவர் மேட்டாக்கு பேசிட்டு நாங்க எல்லாம் முடிவு எடுத்திருக்கோம். கவர்மெண்ட் சார்பா எப்பவுமே இந்த சம்பவம் வேண்டாம். எந்த ஒரு பண்ணியா வாங்கி பண்ணாங்கன்னா வாங்க மாட்டேன். சரி சரி. சுர்ஜித் என்ன வாக்குமூலம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முதல் முறை கிடையாது. நான் அடிக்கடி வந்து கவின்குமாரை போய் பார்த்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்கேன். நான் சொல்லும்போது வந்து கவின்குமார் பேசாமல் தான் இருக்கார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை பார்க்க போயிருக்காரு. இப்போவும் நான் சொல்ல தான் போனேன். பட் ஆனால் அவர் அதுக்கு ஒத்துக்கலை. அந்த ஒத்துக்காத காரணத்தினால தான் எனக்கு கோவம் வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைடில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவின்க்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லோரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. மே 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போது அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, அவனுக்கு எடுக்கல. நானும் கால் பண்ண எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ எப்படி தான் இருந்தாலும் சாதி ஒழிக்கணும்னு நம்ம எவ்வளோ தான் பேசிகிட்டு இருந்தாலும் இது மாதிரியான கொலைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த வழக்கில் என்ன அப்டேட் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்.